துதிக்கிறோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். வாழ்வை திறந்து ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. துதிக்கிறேன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வணங்கியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தூயாதி தூயவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. அவனோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தெய்வமே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வாராதவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நமக்காய் கொடுத்தவரே, நமக்காக பரிசுத்த தகப்பனை நோக்கி ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. நீ செய்த நன்மைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம். போதுப்பா ஆண்டவரே. ஏராளமான நன்மைகளே ஒரு வாழ்க்கையில் செய்திருக்கிறீரே. நீ நல்லவர். வாயிலை துறவி ஹalleluya. ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம். மாசற்றவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நீ பெரியவர். நீ சேனைகளின் கர்த்தர் ஆண்டவரே. நீ ராஜாக்களை தள்ளி நீ ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். நீ பெரியவர். நீ சேனைகளின் கர்த்தர். நீ மகா பரிசுத்தமுள்ள தெய்வம் ஆண்டவரே. அவர்களோடு துதிக்கிற ராஜா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனை கர்த்தாவே தரிசிக்க முடியாது என்று சொன்னேன். உனக்கோடு துதிக்கிறோம். ராஜா, நீ செய்த ஆண்டவரை ஏராளமான நன்மைகளுக்காக, நீ செய்த கர்த்தாவே ஏராளமான கிருபைகளுக்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஒரு முறை கொடுத்து செபிக்கலாம். ஹalleluya. ஆண்டவரே, இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனை கர்த்தர் இறங்கி வருவீராக. கர்த்தர் மகிமைப்படும்படியாக, தேவ நாமம் கர்த்தால் உயர்த்தப்படும்படியாக கர்த்தர் ஆண்டவரே உம்மை வருந்தழைக்கிறோம். வாரும் போதகரே, வந்தங்களோடு கூட பங்குகிறோம் கர்த்தாவே. உம்மை ஆராதிக்கிற ஆராதனை கர்த்தர் மகிமைப்படுவீராக. நீரே கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நாமத்தை ஒருமனப்பட்டு உயர்த்த தேவன் ஆண்டவரே, யாரை கிருபை செய்வீராக, இறங்கி வருவீராக என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஆராதனை கர்த்தர் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபிக்கிறோம். Hallelujah. Praise the Lord. மற்றொரு ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு கூட தாங்கலாம். Hallelujah. Thank you Jesus. Hallelujah. ஜெபிக்கிறோம். Hallelujah. நன்றி ராஜா. பெரியவர் சேனைகளின் கர்த்தர். Hallelujah. ராஜரிகம் பண்ணுகிறவரையா துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ நன்றி இயேசுவே. ஹalleluya. நீ பாராட்டின இறப்பினைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ பெரியவர். நீ சேனைகளின் கர்த்தர். பெரியவர். ராஜாண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நீ ராஜா. நீ பெரியவர். ஹalleluya. நீ மகத்துவம் ஆண்டவர். துதிக்கு பாத்திரர், கனத்துக்கு பாத்திரர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அவரோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். நீ சாரோனின் ரோஜா, நீ லீலி புஷ்பம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி. ஆராதனைக்குரியவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கனத்துக்குரியவரே நாங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya. அவனோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. தாழ்மையில் ஆடிமையை நோ
ஆழிமலை நோக்கி பார்க்கிறீர், உயர்த்தி மகிழ்கிறீர். ஒரு கோடி தோத்திரமே என்னை உயர்த்தி மகிழ்கிறீர். ஒரு கோடி தோத்திரமே உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். வாரம் போதுகளே என்று சொல்லி வருந்தி அழைக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமே மகிமைப்படுகிறார். அன்று ஒருமனப்பட்டு துதிக்க ஸ்தோத்திரிக்க நாம் தன்னை உயர்த்த தேவன் கிருபை செய்கிறார். பரலோகத்திலிருந்து மகிமை என்று பெறுகிறது. பரலோகத்திலிருந்து வார்த்தைகள் மத்தியில் இறங்கி வரட்டும். பரலோகத்திலிருந்து தரிசனங்கள் இறங்கி வரட்டும். எங்களை அக்கினி சுவாமியாய் கர்த்தர் ஆக்குகிறார். மூடி மறைத்துக் கொள்ளட்டும். ஆராதனை கத்து தொடர்ந்து முடிவு வரைந்து மறைப்போம். தேவன் மகிமை பிரசனத்தினாலே மூடி மறைத்துக் கொண்டு மகிமைப்படுகிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் வரவேற்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்திருக்கிறவர் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகத்தோடு கூட பிதாவை ஆராதிக்கிறோம், இயேசுவை ஆராதிக்கிறோம், ஆவியானவரே உம்மை அன்பு செய்கிறோம் என்று சொல்லி ஹல்லேலூயா கரங்களை தட்டி உற்சாகத்தோடு விட நாம் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதவசனத்தில் நாம் இருக்கிறது இல்லையா? முன்னே இருந்து தூரமாக இருந்தீர்களே. ஹல்லேலூயா. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினாலே ஹல்லேலூயா அவர் இரத்தத்தினாலே ஒரு சமீபமானார், சமீபமானவர். அவர் சொல்கிறார் ஹல்லேலூயா, ஆவியினால் நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளையாக, மகனாக, ராஜாக்களாக, ஆசாரியர்களாக தேவன் நம்ம தேவனுடைய பணிக்காக, தேவனை ஆராதிப்பதற்காக தேவன் நம்மை கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சகலமும் படைத்தவர், அவர் மகிமைக்கு பார்க்கிறது, கனத்துக்கு பார்க்கிறது, ஸ்தோத்திரமும் கனமும் மகிமைக்கும் அவர் ஒருவரே செய்யக்கூடியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே உற்சாகத்தோடு உங்களை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் சொல்லு.
வந்து சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்க கேட்கலாம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் சங்கீதம் 23 ஒன்றிலிருந்து கடைசி வரை வாசிக்க கேட்போம். பக்கம் 683. கர்த்தர் என் மேய்ப்பர், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. 6ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென், அல்லேலூயா. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் யார் வீட்டில் நிலைத்திருக்கிறோமோ இல்லையோ தேவனுடைய வீட்டிலே நிலைத்திருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது ஆகாமிய கூடாரங்களில் வாசம் செய்யும் 1000 நாளை பார்க்கிலும் பிரகாரங்களில் வாசம் செய்யும் ஒரு நாள் நல்லது. ஆமென், அல்லேலூயா. பிரகாரத்தில் பிரவேசித்திருக்கிற நீங்கள் நான் கண்களை மூடி அல்லேலூயா ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற சஜீவர்கள் வந்து நம்முடைய ஆராதனை கொண்டு நம்மை நடத்துவார்கள். அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரோட மகிமை என்னை நிரப்ப வேண்டும். தாவீதை போல சொல்லுகிறேன், ஆகாமிய கூடாரங்களில் வாசம் செய்யும் 1000 நாளை பார்க்கிறேன். உம்முடைய ஆலயத்தில் துதிக்கும்படியாய் வந்திருக்கிறேன். இந்த நாள் எனக்கு நல்லது, இந்த நாள் என் குடும்பத்துக்கு நல்லது, இந்த நாள் என் பிள்ளைக்கு நல்லது என்று சிறந்ததாக ஆண்டவரே என் மத்தியில் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களே என் மத்தியில் இறங்கி வாரும் என்று சொல்லி தாவீது காத்திருக்கிறார். ஹalleluya, hallelujah. Oh, thank you Jesus, thank you Jesus. Hallelujah. ஹல்லேலூயா. நாம் பாடலாக நன்றியால் பாடிடுவோம். இதுவரைக்கும் நம்மை காத்த தேவன், கடந்த ஒரு காலமாக நம்மை காத்த தேவன் நம்ம நன்றியோடு நாம் பாடி துதிப்போம். நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய இடம் நன்மைகளை Hallelujah.
தேவனே எங்கே ஒன்று ரெண்டாம் மூன்று பேர் கூறுகிற இடத்துல தேவனை சோத்திரமாப்பா நான் உலகம் என்று சொன்ன தேவாய் தேவனி சோத்திரமாப்பா நாங்கள் சிறு கூட்டமாக தேவனை சோத்திரமாப்பா உண்மை வந்து ஆராதிக்க வந்திருக்கிற தேவனை சோத்திரமாப்பா எங்கள் பிள்ளைகள் இறைந்து தேவனை சோத்திரமாப்பா இந்த ஆலய முழுவதும் தேவனை உங்களுடைய சுத்த ரத்த குட்டைக்குள்ளே தேவனை எங்களை மூடி மறைத்து தேவனே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஆவியானவரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க இருக்கிறவரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சுவாமி எங்களை காண்களை சொன்னாலும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எங்களுடைய தேவனே பாரத்தோடு சுத்தத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம் எங்கள் மனசை கேட்டு ஆகல் படித்து தேவனை சொல்றோம்ப்பா எங்களை தூக்கப்படுத்துங்கப்பா சொல்றோம்ப்பா எங்களை தேவனை சொல்றோம்ப்பா சாபத்துக்குள்ளாக தேவனை சொல்றோம்ப்பா சாபத்தேடுகளை மாற்றுங்க தேவனை சொல்றோம்ப்பா தேவனை எங்கள் தேவனை சொல்றோம்ப்பா அவங்களை கண்டு தேவனை சொல்றோம்ப்பா எங்களை பாதுகாத்து தேவனை பாதுகாத்துக் கொள்ளுங்க தேவனை சொல்றோம்ப்பா இறங்கி வாழ்க்க தேவனை சொல்றோம்ப்பா இறங்கி வாழ்க்கப்பா இறங்கி வாழ்க்க எங்களுக்கு இறங்கி வாழ்க்க தேவனை சொல்றோம்ப்பா தேவனை பாதுகாத்துக் கொள்ளுங்க தேவனை சொல்றோம்ப்பா கஷ்டங்கள் வாரங்கள் எங்களுக்கு இருக்கிறத செய்து சொல்றோம்ப்பா தேவனே தேவனை சொல்றோம்ப்பா தேவனை நாங்கள் தேவனேமா நாங்கள் மேலுப்பட்டவர்களாக தேவனை சொல்றோம்ப்பா நாங்கள் சிறுப்பட்டவர்களாக தேவனை சொல்றோம் எங்களுக்கு இறங்கி வாழ்க்க தேவனை சொல்றோம்ப்பா எங்கள் ஆலயங்களை புதுத்து கொள்ளுங்க தேவனை சொல்றோம்ப்பா தேவனை பாதுகாத்துக் கொள்ளுங்க தேவனை சொல்றோம்ப்பா தேவனை எங்கள் ஒரு வார காலமாக தேவனை பாதுகாத்து வந்த தேவனை சொல்றோம்ப்பா இன்னும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க தேவனை சொல்றோம்ப்பா பாதுகாத்துக் கொள்ளுங்க தேவனை பாதுகாத்துக் கொள்ளுங்க தேவனை சொல்றோம்ப்பா பாதுகாத்துக் கொள்ளுங்க தேவன் ஒரு வார காலமாக பாதுகாத்த தேவன் நாங்கள் நன்றியோடு துதித்தோம் இன்னும் நம்ம அவரை துதிக்க வந்திருக்கிறோம் நம்ம சங்கீதக்காரன் சொன்னது போல சங்கீதம் 23 படித்தது போல என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் அனுபவித்தேன் நாம் அவருக்கு உண்மையோடும் புத்தகத்தோடும் நல்ல வழிகளிலே நடந்தார் அவர் நம்மளை புரிந்து வந்து அவருடைய ஜீவித நாட்களில் தேவனை நம்மளை புரிந்து கொண்டு தேவனை நம்ம புரிந்து காணோம்னா தேவனை துதித்திடுவோ தவையில் தேவன் எழுந்தருள ஒரு மனத்தோடு அவர் நாமத்தை துதிக்கையில் ஒரு மனத்தோடு அவர் நாமத்தை துதிக்கையில் செலுத்தி
எங்கள் பின்புறத்தில் அமைதியை பார்க்கிறோம். முன்புறத்தில் அமைதியை பார்க்கிறோம். பின்புறத்தில் அமைதியை பார்க்கிறோம். தேவனே வழிபடுகிற சுவாமி, வழிபடுகிற சுவாமி. கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போலவும் கழுகு தன் செட்டைகளின் கீழே குஞ்சுகளை பாதுகாப்பது போலவும் நம்மை பாதுகாக்க. உபாகமம் 32:11 சொன்னது போல கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல நம்மை தூக்கி சுமந்து செல்கிறவராக இருக்கிறார் தேவன். அதே போல சங்கீதக்காரன் சொன்னது போல உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அழகாது என்று சொன்னது போல நாங்கள் கவலைப்பட வேண்டாம். நம் பக்கத்தில் எல்லாம் தேவனை அடைந்து போனாலும் தேவனை தோன்றும் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அதுபோல நம்மை குறித்து இழிவாகவும் அவதூறா இச்சகரம் நாவையும் நம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறதுனால நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அது வந்து நம்மளை இச்சகம் பேசுகிற நாவுகளை தேவன் உருவாகும். அதனால நம்ம ஒன்றுக்கு நம்ம இந்த பாடலை பாடுவோம். தெரிந்தால் போல பாடுற இல்லாம இருந்தால் தேவனை நம்ம துதித்து ஸ்தோத்திரத்தோடு சிறுகுகளின் நிழல் தனியிலே தம்பியை பாடுவி நீ துணைந்தால் இது துன்பங்களை பாடுவி. எல்லாரும் சொல்லுக்கோ இந்த பாடலை பார்க்கணும். சிறுகுகளின் தேவனே மரணத்தில் வந்து நம்மளை பாதுகாக்கிற தேவனே ஸ்தோத்திரத்தோடு நம்மளை பாதுகாக்கிறீங்க. இல்லாம இருந்தா நீங்களை கைது தேவனை ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நீங்க வாயால துதிங்க பாடும்போது பக்கத்து 1000 பேர் விழுந்தாலும் என்னை அடையாளம் பக்கத்து 10,000 விழுந்தாலும் என்னை அடையாளம்
சோதரமப்பா. தேவனே உங்களை சட்டங்களின் நிலைகளை வைத்து பாதுகாப்பவரே உமக்கு சோதரமப்பா. தேவனே எங்களை கோபத்தில் நடத்திலும் பாதுகாத்தவரே உமக்கு சோதரமப்பா. சோதரமப்பா எங்களை உள்ள கையிலே வைத்து பாதுகாத்தவரே உமக்கு அன்றாட தேவனே எங்களை போஷித்து வழி நடத்துகிறவரே உமக்கு சோதரமப்பா. தேவனே அன்றாட தேவனே சோதரமப்பா எங்களை கண்மணி போல பாதுகாத்தவரே உண்மை சோதரமப்பா. சோதரமப்பா 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 உனது காட்டை குஞ்சுகளுக்கு தேவனே சோதரமப்பா அழைக்கிறார் குடிகளுக்கும் தேவனே உணவளித்த தேவாலய தேவனே எங்களை பாதுகாத்து தேவனே சோதரமப்பா வாய்ப்பவரே சோதரமப்பா 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 சோதரிக்கிற தேவனே சோதரமப்பா சோதரமப்பா தேவனே எங்கள் மன துன்பத்தோடு பாரத்தோடு வந்திருக்கிற அரிய பிள்ளைகளை தேவனே சோதரமப்பா உங்கள் கையில கிடைக்கிறேனப்பா சோதரமப்பா தேவனே சொல்ல முடியாத துக்க பாரங்கள் இருக்கிறது சுவாமி தேவனே யாவை எங்களுக்கு கொள்ளுங்க சுவாமி தேவனே மலைகள் போன தேவனே சோதரமப்பா மலைகள் மலை பெயர்ந்தாலும் பருவதங்கள் வெளிப்பட்டாலும் கிருபை எங்களை விட்டு நீட்டால் என்று சொன்ன தேவாய் தேவனே உங்களுடைய கிருபைகள் எங்களோடு இருக்கட்டும் தேவனே சோதரமப்பா தேவனே உங்களுடைய கிருபை எங்களை விட்டு மாறாமல் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி தேவனே உனக்கு முன்னே சென்று கோரலானவர்களை நான் செம்மையாக்கி தருவேன் என்று சொன்ன தேவாய் தேவனே எங்கள் தேவனை சோதரமப்பா வழிகளை செம்மைப்படுத்தி தேவனே கோரலானவர்களை செம்மையாக்கி தாருங்க சுவாமி தேவனே தேவனை சோதரமப்பா வேலை இல்லாத தேவனை சோதரமப்பா வேலை இல்லாத பிள்ளைகளை தேவனை சோதரமப்பா வேலை கொடுங்க சுவாமி தேவனை சோதரமப்பா தேவனை இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா தேவனை சோதரமப்பா நாங்க இருக்கே இருந்தாலும் சுவாமி எங்க ஊர்களிலே தேவனை பாதுகாக்கிற தேவனை சோதரமப்பா பாதுகாக்கிற பிள்ளையா தேவனை சோதரமப்பா எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க எங்கள் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க தேவனை சோதரமப்பா தேவனே ஊர்களிலே தேவனை சோதரமப்பா எல்லா ஊர்களிலும் தேவனை சோதரமப்பா சிறுவையில் மரணங்கள் சிறுவையில் ஆபத்துகள் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க தேவனை சோதரமப்பா எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி தேவனே எல்லாமே உங்களுடைய தேவனை சோதரமப்பா எல்லாமே உங்களுடைய பாதத்தில் வைக்கிறேன்ப்பா எந்த புரியாத நேசர் விபரமாய் இருக்கிற எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேள்வி கேட்டுக்கொள்கிறேன் இருக்கிற பரமத்தமே ஆமென் ஆமென். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. ஒரு சாட்சி நேரம் யாரும் சாட்சி சொல்ல சுருக்கமாக நான் சொல்லலாம். ஆமென். அல்லேலூயா. என்னையும் சிறுசாட்சியான ஆண்டவர்களுக்காக நன்றி சொல்றேன். இது சிறுசாட்சியும் உள்ள ஆண்டவரே நேரத்தில் எனக்கு நடந்த காரியம் கேட்ட ஆண்டவர் சங்கீத 78:23 சொல்லியிருக்காரு. உன் கால்கள் சறுக்குகளுக்கும் தண்டாடுவதற்கும் தாவிற்கு காத்துக்கொள்வது நாளைக்கு சறுக்குவதுன்னு ஆண்டவர் நமக்கு எவ்வளோ கதைகளை செஞ்சிருக்காருன்னு தெரியும். ஏன்னு கேட்டால் நேற்று நான் வேலையில் பெரிய பானையில் சோறு வடிக்கிறது சோறு அடுப்பில் இருந்துச்சு. நான் தலைச்சு கொண்டு இருந்துச்சு அந்த சோறு அப்படியே சட்டியோட தூங்கினவங்க பட கையில் சோறு சட்டி அப்படியே தலைக்குது. ஆனால் தடுமாறி ஒரு நடியில் ஆண்டவர் இந்த பக்கம் வலது பக்கம் அவ்வளோ தண்ணி பகுதி ஊற்றிருச்சு. ஆனால் ஊற்றினாலும் நான் சோறை கீழே விடாமல் பகுதி சோறு போனேன் கொஞ்சம் தான் போனுச்சு. ஆனால் நான் அப்படியே வச்சுட்டு அடுப்பு வெப்பக்கிட்ட கொண்டுக்கிட்டு ஆனால் வச்சுட்டு திரும்பி போயிட்டு நான் பார்த்தேன். ஒன்றுமே ஆகலை. ஆனால் எரிச்சல் மட்டும் கொஞ்சம் இருந்துச்சு. நான் கொஞ்சம் இதை மட்டும் பூசிட்டு ஆனால் உடம்பு உள்ளதான் வெள்ளம் தண்ணி போயிடுச்சு. நான் நினைச்சேன் இது கொப்பிடிச்சு பெருசாக தான் எனக்கு பிரச்சனையாகவும் போல இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட போக முடியாது சும்மா அப்படின்ட்டு. ஆனால் ஒதுக்கிற தண்ணி ஊற்றுன அடையாளமே இல்லாமல் எரிச்சலும் இல்லாமல் இந்த நாள் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறாங்க. ஒரு கொதிக்கிற தண்ணி விழுந்துச்சுன்னா ஒரு அடையாளமே இல்லை எனக்கு. ஆண்டவர் அவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்காங்க. இதே அற்புதத்தை 2015 அப்படித்தான் நான் கொதிக்கிற தண்ணி கேட்டலில் கொதிக்க வச்சு காவா ஊற்றும் போது வெளி வீட்டில் வேலை செய்யும்போது கையில் ஊற்றுனுச்சு. அன்னைக்கும் ஆண்டவர் ஒரு பொட்டு அடையாளம் இல்லாமல் ஆண்டவர் பாதுகாத்தாரு. இன்னைக்கும் நேரத்தும் அதே காரணத்தை ஆண்டவர் பெரிய கடைகளை செஞ்சாரு. நான் வளர்ந்துருந்தேன்
ஹாஸ்பிட்டலுக்கு கூட போகல. இந்த இடது பக்கம் முழுவதும் எனக்கு வளர்ந்து போயிருக்கும். ஆனால் தேவன் பெரிய காரியங்களை செய்த கிருபைக்காக ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு சந்திக்கிற சாட்சியாக கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். ஒரு மாத காலமாக ஊருக்கு போய் வர்றது கிடைச்சுங்க. வீட்டில் உள்ளவங்க பார்க்கவும் மற்றபடியாக நல்லா சந்தோஷமா இருக்கும். கிடைச்சுங்க. மீண்டும் இங்கே வளர்ந்து வேலையை ஜாயின் பண்ணது கடலில் கிடைக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது. குடும்பத்தோடு எல்லாமே 2 நாளாகவே நடிகை தூங்கவில்லை. ஒரு மாதிரி இதில் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. எனக்காகவும் ஃபேமிலிக்காகவும் ஒரு லாஸ்ட் மந்த் சொல்லியிருந்தேன். அப்பாவும் எவ்வளோ முடியாமல் இருந்துச்சு. பரவாயில்ல, இப்போ நல்லா இருக்காரு. ஹல்லேலூயா. 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 சவுண்ட் வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா எல்லாம் வராதா? ஹல்லேலூயா. அப்படியே போலாம். அப்படி கொஞ்சம் சேரல கொஞ்சம் ஃபில் பண்ணல. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நீங்க கேப் விட்டு உட்காரும் போது நம்ம அண்ணன் கேப்ல வந்து உட்கார்ந்துருவார். இட்ஸ் வெரி கேர்ஃபுல். இது நான் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அடுப்புல விறகு இருக்கு, அடுப்புல எரிச்சு எத்தனை பேர் சமைச்சிருக்கிறீங்க? அபிஷேகமும் அப்படித்தான். புதுவிதமான உபதேசமா இருக்குல்ல? அபிஷேகமும் அப்படித்தான். நீங்க கேப் விட்டு உட்காரும் போது நம்ம அண்ணன் எங்க உட்கார்ந்து உங்களை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுவார். நீ அங்க பாரு, நீங்க பாரு, நீ சட்டியில ஏதோ அடுப்புல வச்சுட்டு வந்துட்ட, கேம்ப்ல ஏதோ விட்டுட்டு வந்துட்ட. நம்ம அண்ணன் பின்னாடி நம்ம வந்து குத்தினே இருப்பார். இது அண்ணனுடைய வேலை. ஏன்னா யோபு புத்தகத்தை வாசிக்கும் போது அவன் ஆண்டவர் கேட்கிறார், எங்க இருந்து வர? அவன் சொல்றான், எல்லா இடத்துல உலகத்தவே சுத்திட்டு வர. ஆமென். ஹல்லேலூயா. அவன் சாதாரணமான ஆள் அல்ல, பலசாலி. ஹல்லேலூயா. ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, பலவானை உந்தி கட்ட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் இதை சொல்றேன்னா, அபிஷேகம் ஏன் அதுக்கு மாதிரியாக இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த காஞ்ச விறகு இருக்கு பாத்தீங்களா? இந்த காஞ்ச விறகு அபிஷேகத்திலேயே வளர்ந்து அபிஷேகத்திலேயே நிரம்பி இருக்கிறவர்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. காய்ஞ்சு போன அனல் பற்றி எரிகிற விறகு. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த பச்சை விறகு இருக்கு பாத்தீங்களா? இது 2 கெட்டம் இல்லாத ஒரு சூழ்நிலை. எரியவும் எரியாது, எரியறதை அமைச்சு விட்டுரும். இது அபிஷேகம் பெறாதவர்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். ஆமென். ஆனா இந்த பச்சை விறகு எரியும். இங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. ஏன் எப்படி எரியும்னா, 4 காஞ்ச விறகு கொழுந்து விட்டு எரியும் போது இந்த பச்சை விறகு தூக்கி அங்க வச்சீங்கன்னா, பச்சை விறகுல இருக்கிற அந்த நீர் எல்லாம் என்ன பண்ணிடும்? ஆவியாக்கி அதை எரிய வைக்கும். ஆமென். இதுதான் அபிஷேகம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க விட்டு விட்டு உட்கார்ந்தீங்கன்னா அபிஷேகம் தெரிய செய்யாதுங்க. நீங்க நெருங்கி உட்கார்ந்து பாருங்க. கை கோர்த்து தமிழ் வர மாட்டேங்குது, கொஞ்சம் தமிழ். கை கோர்த்து ஜெபித்து பாருங்க. கை கோர்த்து ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி துதித்து பாருங்க. ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். ஆதி திருச்சபை இதைத்தான் செய்தது. ஆமென். யாரோ துதிக்கட்டும், யாரோ ஜெபிக்கட்டும், யாரோ ஆராதனை நடத்தட்டும் என்று இல்லை. நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நம்ம ஒரு வித்தியாசமாய் வாழ வேண்டும் உலகத்தில். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நைட் பிரேயர்ல வந்து ஜெபிப்பாங்க. அங்க ஒரு ஆளு, அங்க ஒரு ஆளு, அங்க ஒரு ஆளு. அது அபிஷேகத்தை கொண்டு வராது. அது எந்த கட்டையும் உடைக்காது. அதை பற்றி அறிந்தவன் நான், அதை ருசி பார்த்தவன் நான். ஆமென். உங்களுடைய வெண்கல கதவுகளை உடைக்க வேண்டும் என்றார், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றார், உங்களுடைய வேலைஸ்தலம் தேவன் உயர்த்த வேண்டும் என்று சொன்னார். கை கோர்த்து ஜெபித்து பாருங்கள், அற்புதத்தை உங்களுக்கு கண்டிருக்கார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க வாங்க என்னுடைய சர்ச்சுக்கு, நீங்க வந்து பாருங்க, ஐபிசில வந்து பாருங்க. 2 பேர் இருந்தாலும் அது அக்னியாக இருக்கும். 2 பேர் இருந்தாலும் அது அனலாக இருக்கும்.
எப்ப ஏன் ஜெபிக்கிறாங்க, ஏன் அந்த ஆராதனை முடியல என்கிட்ட இருக்கும். அந்த ஒரு வைராக்கியத்துல வளர்ந்தவன் நான். அல்லேலூயா. எங்கே நின்றால் தேவனுடைய சமுத்திரம் நிற்கும் போது நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. we are extraordinary person. ஆமென். அல்லேலூயா. தேவ அபிஷேகம் நமக்குள்ள இறங்குவேயானால் பலவான மேற்கொள்ளக்கூடிய பலன் நமக்கு உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. தாவீது அறிந்திருந்தபடியால் தான் கோலியத்தை தைரியமாய் ஜெயித்தான். அல்லேலூயா. அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம் கல்லு மேல வைக்கல இல்லையா, அவனுடைய கனெக்ஷன் தேவனோடு கூட இருந்தது. கனெக்ஷன் கரெக்டா இருந்தா பல்பு எரியும். அண்டர்ஸ்டாண்ட்? பல்பு சரியில்லைன்னா எங்க நியூட்ரலோ பேசோ எங்க கட் ஆகிருக்கு, நம்முடைய கனெக்ஷன் சரியா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அதனால எப்பயுமே வந்து அங்க இங்க என்ன செய்யறீங்க, உட்காராதீங்க. 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினால் எங்கு கூடுகிறார்கள் அவர் நடுவிலே. எப்படி வசனத்தை சொல்லுங்க, தெளிவா சொல்றவங்க யாராவது சொல்லுங்க. வசனத்தை சொல்லுங்க. சரி பேர் நேரம் ஆயிட்டு, ஒரு பாடல் வேற இருக்கு, காணிக்கை வேற இருக்கு, சொல்லுங்க. இங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு. எப்படி 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 தனித்தனியா இல்ல, ஒருமனப்பட்டு. நீங்க ஒன்னா சேரும்போது ஒரு மனம் உண்டு. ஒரு மனம் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. எங்கு ஒரு மனம் உண்டோ அங்கு ஆவியானுடைய கிரியை உண்டு. ஆமென். அல்லேலூயா. ஒரு வித்தியாசத்தை நீங்க பார்க்கணும், ஆராதிக்கிற நேரத்துல ஒரு வித்தியாசத்தை நீங்க பார்க்கணும். அதை நான் விரும்புறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 2 பேர் வீட்டுல ஜெபித்தாலும் கணவன் மனைவியா இப்ப கைகோர்த்து ஜெபித்து பாருங்க. அதுதான் முந்தின வார பிரசங்கத்துல கேட்டவங்க ஐயா அந்த பிரசங்கம் சொன்னாங்க. கைகோர்த்து ஜெபித்து பாருங்க. ஆசீர்வாதத்தை நீங்க தேடி போக வேணாம், ஆசீர்வாதம் உங்க வீட்டு வாசல் தட்டும். ஆமென். திறந்த வாசலை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்றார். அந்த திறந்த வாசலில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். ஒரு மனம் நமக்கு வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இந்த ஆராதனத்துல ஒருத்தர் இப்படி தட்டுறதை காட்டணும். கொஞ்சம் நேரா கொஞ்சம் தட்டி நம்ம பழக்கி நம்முடைய கரங்களை பழக்கி வைக்க வேண்டும். தாவீது சொல்லுகிறார், தேவனுடைய கரங்களை நீ யுத்தத்துக்கு பழக்கி வைக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய கரங்களை நேர்த்தியும் கிரமமாக நாம் ஆராதிக்கிற தேவன் நீங்களும் நான் நினைக்கிறவரே ஒரு சாதாரணமான தெய்வம் அல்ல. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ தண்ணீரிலே நடந்தால், ஆறுகளிலே நடந்தால், நீ அக்கினி ஜுவாலையிலே கடந்தாலும் அவை உன் பேரில் பற்றாது. காரணம் என்னன்னா, ஜீவிக்கிற தேவன் உங்க நடுவிலே வாசம் பண்ணுகிறார். ஆமென். அவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. இனிமேல் என்ன செய்வோம், தேவனை ஆராதிக்கிறதுல ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வரணும், ஒரு தேவ பக்தி நமக்குள்ள வர வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப என்ன செய்வோம், நம்ம காணிக்கைக்காக நம்ம மத்தியில் இருக்கிற சிஸ்டர் வள்ளி சிஸ்டர் வந்து ஒரு சில வரிகளை பாடுவாங்க. நம்ம என்ன செய்வோம், எழுந்து கர்த்தருக்காக காணிக்கைகளை இருக்கிற கர்த்தருடைய நாமத்துக்காக கொடுத்து தேவனுடைய நாமத்தை என்ன செய்வோம், மகிமைப்படுத்தலாம். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன் ஐயா, எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே ஐயா, இரக்கம் நிறைந்தவரே, உம்மை எப்படி
கலந்து கொள்கிறவர்கள் அது கலந்து கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். மாத்திரமல்ல வெள்ளிக்கிழமை ஆராதனை வழக்கம் போல நமக்கு ஆராதிக்கிறபடி ஆராதிக்க என்று சொல்லுவோம். நேரம் சரியான நேரத்துக்கு ஆரம்பிக்கப்படும். சரியான நேரத்துக்கு வண்டியை பிடிக்க வந்து தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏதாவது மாற்றங்கள் இருக்கும் என்று சொன்னால் என்னுடைய போதகர்களுக்கு தெரியப்படுத்துவார்கள். அது மாத்திரமல்ல வழக்கம் போல நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வழக்கம் போல நமக்கு நடைபெறும். இதில் எந்த ஒரு மாற்றங்கள் இருக்குமே ஆனால் அவனுடைய போதகர்களுக்கு தெரியப்படுத்துவார். அது மாத்திரமாக நம்முடைய போதகருக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய பிரயாணத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமென். அவருடைய பிரயாணத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். அவர் போய் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை சுகமாய் பத்திரமாய் பார்த்து அப்படி ஊழியர்கள் எல்லாம் நிறைவேற்றிவிட்டு மறுபடியும் இந்த தேசத்திற்கு தேவன் அவருடைய சித்தத்தின்படி கொண்டு வரும்படியாக அவருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, சபையாருக்காக நீங்கள் யாவரும் ஜெபித்துக் கொள்ளும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இது மாத்திரமல்ல, இப்ப நம்ம மத்தியில் இருக்கிறதானே பிரதிபலித்த வந்து கர்த்தருடைய வார்த்தை பிறந்த எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்னைக்கு பர்த்டே, யாரோட பர்த்டே? இன்னைக்கு பிறந்த நாள் யாரு? எந்திரிச்சேன் உங்களுக்காக, இன்னும் நம்ம பாஸ்டர்மாக்காக, அப்புறம் சிஸ்டர் ஷேரனுக்காக, உங்க 3 பேரோட பிறந்த நாள் இன்னைக்கு. எல்லாரும் உங்களுக்கு நேராக கையை நீட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே இந்த சபையில் இருக்கிறதான சகோதரிகளுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலே, ஆண்டவரே இவருடைய ஆயுசு நாளிலே ஒரு நாளை கூட, ஆண்டவரே ஒரு வருடத்தை கூட கூட்டி தந்திருக்கிற தயவுக்காய், கிருபைக்காய் நன்றி. ஆண்டவரே இதுவரை, ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையிலே கண்டதான பிரச்சனையோ, போராட்டத்தையோ, கஷ்டத்தையோ, பாடையோ, ஆண்டவரே இனி ஆண்டவரே இவர்கள் காணாதபடி ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதிக்கும்படியா சபையாராகிய நாங்கள் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரத்தை நீட்டி ஆண்டவரே உம்முடைய மகனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே இதே நேரத்தில் ஆண்டவரே ஷேரனுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என்னுடைய பாஸ்டர்மாவுக்காய் ஜெபிக்கிறோம். யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே இந்த வயதிற்கு தேவையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தாமே அவருடைய வாழ்க்கையிலே தரும்படியா ஆண்டவரே இவர்கள் சுகமாய், சந்தோஷமாய், சமாதானமாய் ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையிலே வாழ ஆண்டவர் இவர்கள் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா மகிமையும் நிறைவேற்றிக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹேப்பி பர்த்டே டு யூ சிஸ்டர். கர்த்தர் நல்லவர். ஆமென். ரெண்டு வாரமா அவங்க யாரையும் பார்க்க முடியல. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? வேலைனால பக்கத்து பேசிட்டு போவது நல்லா பார்க்க முடியல. ஆண்டவர் நல்லவர். திரும்ப சொந்த வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு சந்தோஷம். ஆமென். அல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து திருப்பி கொள்ளுங்கள். யோவான் எழுதும் புத்தகம் அதன் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டுவாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூரியனர் உறுப்புடையவர்கள் முதலான வியாதிஸ்தர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலக்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதிலே இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 32 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீரில் கலக்கும் போது
என்னை குளத்தில் கொண்டு போய் தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவர். வாசித்ததான இந்த காரியத்தை நம்ம அநேக முறை வாசித்திருக்கலாம், அநேகர் பேசி கேட்டிருக்கலாம். ஆண்டவருடைய கிருபையினால நானே கூட நிறைய நேரத்தில் இந்த வார்த்தையை குறித்து நான் பேசியிருக்கிறேன். ஒரு தேவதூதன் இறங்கி அந்த குளத்தை கலக்குவான். அப்புறம் இறங்குகிறதான எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? வியாதியிலிருந்து சுகமாவார்கள் என்கிறதான வார்த்தையை குறித்து நான் இந்த இடத்துல நிறைய முறை நான் பேசியிருக்கிறேன். ஒரு கலக்கம் நமக்குள்ளாக வேண்டும் என்கிறதான காரியத்தை குறித்து நான் பேசியிருக்கிறேன். ஆனாலும் இந்த நாளிலே ஒரு வித்தியாசமான விதத்திலே இந்த காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இந்த இடத்துல முதலாவது வேத வசனம் இப்படி சொல்றது. முதலாவது வேத வசனம், இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். இரண்டாவது வசனம், எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆண்டு வாசல் அருகே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. எத்தனை மண்டபங்கள் இருந்தது? 5 மண்டபம். நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த காரியத்துல ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுத்தர விரும்புகிறார் என்பதை நம்ம தெளிவாய் நாம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிறைய நேரங்களில நம்ம ஒரு மேலோட்டமா தான் நம்ம வேதத்தை வாசிக்கிறவர்களா இருக்கிறோம். நிறைய நேரங்கள்ல நாம வாசித்தாலும் சரி, இல்ல நாம எடுக்கிறதான வேத வசனமும் சரி, நாம படிக்கிறதான வேத வசனமும் சரி, நம்முடைய வாழ்க்கையில நம்ம பிரயோஜனமா இருக்குதா, இல்ல நாம அதை நம்முடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணியிருக்கோமா, நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா, எந்த இடத்துலயாவது இந்த வேத வசனத்தின் மூலமா எனக்கு ஒரு காரியம் நடந்ததுன்னு நம்ம தெளிவா சொல்ல முடியுமா அப்படின்னா, வளர்ந்து கொண்டிருக்கிறதான நாம் வளர்கிறதான நாம் ஆண்டவருடைய நாமத்தினாலே நம்ம சொல்ல பார்த்தோம்னா நிறைய நேரத்துல நாம படிக்கிறதான வேத வசனமும் சரி, நாம் எடுக்கிறதான வேத வசனமும் சரி, நமக்கு என்ன பண்ண மறந்து போயிடும். இந்த வருடத்துல நமக்கு ஆண்டவர் கொடுத்ததான வாக்குத்தத்தம் என்ன? இதோ வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் கூட்ட மாட்டேன். எல்லாம் தேடுங்க, எங்க இருக்கோம் பார்த்து சொல்லிடலாம். எந்த வாசனம்? வெளிப்படுத்துதல் 3வது அதிகாரம். சத்தமா சொல்லுங்க. 8வது வசனம். தேடி கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓகே, இதை நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு. ஆண்டவருடைய நாமத்தினால ஜெபம் பண்ணி நீங்க இங்க வந்து ஒரு வசனம் எடுத்தீங்க. அந்த வசனம் என்ன வசனம்? நிறைய நேரத்துல நாம நமக்குன்னு எடுக்கிறதான வேத வசனம் நம்ம என்ன பண்ணுவோம்? நிறைய நேரத்துல அப்படியே எங்கேயாவது புக் மார்க்கர் மாதிரி இந்த இடத்துல வச்சுப்போம், படிக்கும் போது எடுத்து மறுபடியும் இங்கே வச்சுப்போம். அதான் பண்றதை தவிர அந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார், என்னுடைய கரத்திலே கொண்டு எடுக்க வைத்து எனக்கு கொடுத்தார். இந்த வருடத்திலே எனக்கு ஆண்டவர் கொடுத்ததான இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில நான் இந்த வசனத்தில் இருக்கிறதான ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சுக்கணும்னு எத்தனை பேருக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வேத வசனத்தின்படி குறித்த காலத்துக்கு என்று தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது மாதிரி குறித்த காலத்துக்கு என்ன அந்த ஆசீர்வாதம் இன்னமும் என்னங்க பண்ணிட்டு இருக்கு, உங்களுக்காக காத்து கொண்டே. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க படிக்கிறதான வேதவசனம் சரி, வாசிக்கிறதான வேதவசனம் சரி, கேட்கிறதான வேதவசனமும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யணும்னா நீங்க ஆண்டவருக்காக விட்டு கொடுக்கணும். எப்படிலாம் விட்டு கொடுக்கணும்னு நம்ம ஆராதனை நேரத்துல கூட கடைசி நேரத்துல ஜெபம் பண்ணும்போது பிரதர் சொன்னாங்க, இப்படி காலியா விட்டுட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிறதான அந்த அபிஷேகம் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணாதுங்க, கடந்து போகாது. உங்களுக்குள்ள இருக்கிறதான அபிஷேகம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு போகணும்னா நீங்க எப்படி இருக்கணும், அவங்க கூட நெருக்கமா இருக்கணும்.
முகத்தை பார்த்து நீங்க உட்காரவே கூடாது. எந்த இடத்துலையும் முகத்தை பார்த்து நீங்க பேசக்கூடாது. நிறைய பேர் சகோதரர்கள்ல தான் நான் பார்த்திருக்கேன். நிறைய பேர் கை கொடுக்கும் போது கூட எப்படி கொடுப்பாங்கன்னா, பிரைஸ் லார்ட் சொன்னாங்கன்னா இப்படிதான் கொடுப்பாங்க. இப்படி கொடுத்துட்டு போயிடுவாங்க. சின்ன சின்ன விஷயத்துல கூட ஆண்டவருடைய அன்பை நம்ம பகிர்ந்துக்கிறோம், ஆண்டவருடைய அபிஷேகத்தை பகிர்ந்துக்கிறோம் இல்லையா? அப்ப ஆண்டவருடைய அன்புல நம்ம வளரும் போது ஆண்டவர் எப்படி அவருடைய வாழ்க்கையில முன்மாதிரியா நமக்கு வாழ்ந்து வைத்து விட்டு போனாரோ அப்படிதான் இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். எப்பவுமே வேற ஒரு மனுஷனுக்காக நம்ம வாழ ஆரம்பிச்சோம்னா அவங்களுடைய ஆசைக்காக, அவனுடைய பாசத்துக்காக, அவனுடைய அன்புக்காக நம்ம என்ன பண்ணுவோங்க, அவனுக்கு அடிமையா வாழ ஆரம்பிப்போம். இல்லைன்னா அவனுக்கு பயந்து வாழ ஆரம்பிப்போம். அடிமையா எப்படின்னு சொல்றதுன்னா, ஒருத்தர் நமக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் சொல்றதுனால, அவர் கூட பேசுறதுனாலேயே அவர் செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் நம்ம செய்ய வேண்டியதா இருக்கும். பயந்து வாழ்றது எப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ண போறோம், ஐயோ இந்த பக்கம் போனோம்னா யார் பார்ப்பாங்க, பாஸ் பார்த்துருவாங்க, இல்ல பிரதர் பார்த்துருவாங்க, இல்ல அவர் பார்த்துருவாரு, இவர் பார்த்துருவாருன்னே நம்முடைய வாழ்க்கையில பயந்து 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 என்ன பண்ணுவாங்க, ஆண்டவருடைய அன்பில, ஆண்டவருடைய ஐக்கியத்துல இருக்கிறதையே நம்ம மறந்து போயிடுவோம், விட்டு விலகி போயிடுவோம். நிறைய நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில நம்ம பண்றது அதுதான். ஐயோ இவங்க பார்த்தா என்ன சொல்லுவாங்க, இவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த எண்ணத்திலேயே நம்ம என்ன பண்றோம்னா ஆண்டவருடைய சித்தத்தை செய்யறத நம்ம மறந்து போயிடும். ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறதான ஆசீர்வாதம் இன்னமும் தடையா இருக்கிறதுக்கு காரணம் வேற யாரோ கிடையாதுங்க, நாம தான். நம்முடைய வாழ்க்கையில இன்னும் ஆசீர்வாதம் பெறாம இருக்கிறதுக்கு காரணமும் நாம தான். ஏன்னா ஆண்டவர் நிறைய நேரத்துல நம்மளை முன்னாடி வச்சிருப்பாரு, ஆண்டவர் நம்முடைய இருதயத்துல பேசியிருப்பாரு, ஆண்டவர் தான் பேசினாரா அப்படின்ற அந்த டவுட்டே நம்ம என்ன பண்ணிடணும், அந்த காரியத்துல அந்த ஆசீர்வாதத்தை பெறக்கூடியதுல இருந்து நம்மளை தடை பண்ணி விலக்கி எங்கேயாவது கொண்டு போய். அப்படிதான் இந்த இடத்துல வியாதியா இருக்கிற அந்த மனுஷன் 38 வருஷமா எந்த இடத்துல இருந்தாரு, அந்த குளத்தின் வாசல்ல, அந்த குளத்துக்கு மேல அவர் படுத்திருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அவர் எருசலேமுக்கு கடந்து வந்தார் என்று யோவான் எழுதும் பொழுது தெளிவா எழுதி இருக்கிறார். அவர் ஆட்டு வாசல் வழியா கடந்து வந்தார். வேதத்துல எருசலேமை குறித்து பார்க்கும்போது, இல்ல பட்டணங்களை குறித்து பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம், பட்டணங்களில் நிறைய வாசல்களை பற்றி அவர்கள் சொல்லியிருப்பார்கள், நிறைய மதில்களை பற்றி சொல்லியிருப்பார்கள். எருசலேமின் வாசலை குறித்து பார்க்கும்போது நெகேமியா புத்தகத்துல கூட அவர் திரும்ப எழுதி கட்டுவோம்னு சொன்ன போது அவன் ஆலயங்களையும் அந்த அரண்மனை சுற்றியுள்ளதான அந்த ஆலயத்தை சுற்றியுள்ளதான அந்த மதில்களையும் கட்டினான் என்று பார்க்கிறோம். ஏரேது ராஜாவின் நாட்களில் கூட அந்த ஆலயங்களை குறித்தும் அந்த மதில் சுவர்களை குறித்தும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல குறிப்பா யோவான் எழுதியிருக்கிறார். மற்ற எல்லாரை காட்டிலும் யோவான் மிக தெளிவா எழுதியிருக்கிறார். அவர் ஆட்டு வாசலின் வழியாய் அவர் எந்த இடத்துக்கு கடந்து வந்தார், எருசலேமுக்குள் கடந்து வந்தார். இதே யோவான் தான் 1வது அதிகாரத்துல இப்படி எழுதியிருப்பாரு. இதோ யோவான் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிமுகம் செய்யும் பொழுது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி. அதே யோவான் தான் இந்த இடத்துல எழுதுகிறார், இவர் இயேசு கிறிஸ்து ஆட்டு வாசலின் வழியாய் எருசலேமுக்குள் கடந்து வந்தார். ஏன்னா யோவானிடம் ஆண்டவர் அவ்வளவு தெளிவாய் பேசியிருக்கிறார், அவர் ஆட்டுக்குட்டியை போல அடிக்கப்பட போகிறார் என்பது. அதனாலதான் எத்தனையோ வாசல்கள் இருந்தாலும் ஆண்டவர் எப்படி வந்தாருங்க, ஆட்டு வாசலின் வழியா இருந்தார். ஏன்னா எருசலேம்ல அந்த நாட்கள்ல பஸ்கா பண்டிகை கொண்டாடும் பொழுது ஆட்டு வாசலின் வழியா தான் ஆடுகளை பலியிடுவதற்காக ஜனங்கள் கொண்டு வருவார். நீங்க வேதத்தின் விளக்க உரைகளை பாத்தீங்கன்னா எருசலேமை சுற்றி 17 கதவுகள் இருந்தது, வாசல்கள் இருந்தது. அந்த வாசல்களுக்கு ஒவ்வொரு பெயர் கொடுக்கப்பட்டது. ஒரு சில வாசல்களுக்கு பாத்தீங்கன்னா மீன் வாசல், அதெல்லாம் பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிறவர்கள் போகிறதுக்கு வருகிறது. பள்ளத்தாக்கு வாசல்னு ஒரு சில இடங்கள்ல குறிப்பிட்டிருக்கும். ஒரு சில இடங்கள்ல
குப்பை கொண்டுகிறதற்காக போகிறதான வாசல்கள் குறிக்கப்பட்டிருக்கும். இப்படி அநேக வாசல்கள் இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆட்டு வாசலின் வழியாய் எங்க வந்தாருங்க? எருசலேமுக்கு கடந்து வந்தவர். அப்படியே ஒரு சில நேரங்கள் இன்று யார் பார்க்கிறாருங்க? ஒரு வியாதிப்பட்டதான ஒரு மனுஷனை பார்க்க. அந்த இடத்துல அநேகர் இருந்தாலும் ஒரே ஒரு மனுஷனை ஆண்டவர் பார்க்கிறதற்கான நோக்கம் இருக்கு இல்லையா? ஒரு பெரிய ஒரு கரிசனை இருக்கு. அவன் ஒரு விட்டு கொடுக்கப்பட்ட ஒருவனாய், விட்டு கொடுக்கிறதான ஒருவனாய் இருக்க வேண்டும், இல்லைன்னா ஜெபிக்கிறதான ஒருவனாய் இருக்க வேண்டும், இல்லைன்னா ஆண்டவரை துதிக்கிறதான ஒருவனாய் இருக்க வேண்டும், இல்லைன்னா அவன் விசுவாசிக்கிற ஒருவனாய் இருக்க வேண்டும். ஆனா அவனுடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா எந்த இடத்துலயும் நம்மளை போல கூட அவன் இருந்தது இல்லைன்றதை நம்ம பார்த்தோம். அவன் 38 வருஷமா அந்த இடத்துல இருக்கிறான். அவன் வியாதியினாலதான் அந்த இடத்துல படுத்து இருக்கிறான். ஆனா வியாதிக்கு முன்னாடி அவன் என்னெல்லாம் பண்ணிருப்பாங்க? ஒருவனுக்கு வியாதி வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம்? நம்ம ஒரு டாக்டர் போய் பார்த்துருப்போம். இந்த டாக்டர் இல்ல, இன்னொரு டாக்டர் எனக்கு தெரியும், அங்க போய் பாருங்க. ஒரு சின்ன தலைவலி வந்தாலே நமக்கு என்ன சொல்லுவாங்க? இப்படிதான் போன வாரம் எனக்கு ஒரு தலைவலி வந்திருக்குது, நான் இந்த டேப்லெட் சாப்பிட்டேன், சரியாயிடுச்சு, அப்படிதான் நம்ம சொல்லுவோம். நமக்கு நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவோம். அது போல நிறைய பேர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி ஒவ்வொரு இடத்தையா போய் பார்த்து கடைசியில நொந்து போனவனாய் அந்த இடத்துல இருந்து ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கும், இந்த இடத்துல ஒரு தேவதூதன் இறங்கி இந்த குளத்தை கலக்குமா, அதுல நீ ஃபர்ஸ்ட் இறங்கிட்டீன்னா நீதான் சுத்தமாவ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இருந்ததுன்னா நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? நாம அந்த இடத்துல வெயிட் பண்ணுவோம் இல்லையா? நம்மளால நடக்க முடிஞ்சதுன்னா நம்ம நடந்து போயிடலாம், இல்லைன்னா யாராவது கொண்டு போய் விடணும்னு வெயிட் பண்ணுவோம். இப்படிதான் இந்த மனுஷனும் ஒரு அற்புதத்துக்காய் அந்த இடத்துல காத்திருக்கிற ஒரு மனுஷனாய் இருந்திருக்கு. இவனுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா அவன் அந்த இடத்துல நம்ம வேத வசனத்துல பார்த்தாலும் ஒரு தீர்க்கமாய் இந்த இடத்துல தேவதூதன் இறங்குவான், இது கலக்கப்படும், அப்பொழுது அந்த இடத்துல இறங்குகிறது எல்லாருக்கும் விடுதலை ஆகும்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. வியாதிகள் சொத்தமாகும், எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சொத்தமாகும் சொல்லியிருக்கு. ஆனாலும் அது கலங்கினதையோ இல்ல அந்த இடத்துல இறங்கினதையோ அந்த இடத்துல அவர்களுடைய வியாதி சொஸ்தமானதையோ யாரும் பார்க்கல. கேள்விப்பட்டதை வச்சுதான் எல்லாரும் என்ன பண்றாங்க? அநேகர் அந்த இடத்துல வியாதியஸ்தர்கள் கூடி இருக்கிறார். எல்லாரும் கூடி இருந்தாலும் அந்த இடத்துல இவன் மட்டும் விசேஷித்தவனாய் காண்பதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய அன்பு அவன் மேல் அபரிமிதமாய் வெளிப்பட்டதுனால. ஆண்டவர் அந்த இடத்துல வந்து அவனை பார்த்து என்ன கேட்கிறாரு? சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். ஆண்டவர் அப்படிதாங்க நம்மை குறித்து அறிந்திருக்கிறவராய், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான நம்முடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் அறிந்தவராய் இருக்கிறார். உங்களுடைய கஷ்டங்களை ஆண்டவர் அறிந்தவராய் இருக்கிறார். உங்களுடைய பாடுகளை ஆண்டவர் அறிந்தவராய் இருக்கிறார். உங்களுடைய போராட்டங்களை ஆண்டவர் அறிந்தவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க படுகிறதான கஷ்டம், போராட்டம், துன்பம், கடன் பாரம், வியாதி எல்லாவற்றையும் நீங்க யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவர் அறிந்தவராய். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்மளை விசாரிக்க ஒருத்தர் இல்லைன்னு நம்ம ஏங்குகிறோம் இல்லையா? ஆண்டவர் நமக்காய் நம்மை குறித்து விசாரிக்கிறவர். நாம எங்கெங்கேயோ இருந்தோம், இந்த நாள்ல இந்த இடத்துல இருக்கணும்ன்றது ஆண்டவருடைய தீர்ப்பு. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க படுகிறதான கஷ்டம், அந்த பாடு, நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன், உங்களை ஆண்டவர் தகுதியுள்ளவன், உங்களால இந்த பாட சகிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுதான் இந்த கஷ்டத்தையும் இந்த பாடையும் உங்களுக்கு ஆண்டவர். ஒருவேளை எனக்கு இருக்கிறதான கஷ்டத்தை நான் உங்ககிட்ட கொடுத்திருந்தேன்னா உங்களால தாங்க முடியாததா இருக்கும். இல்ல உங்களுடைய கஷ்டத்தை எனக்கு கொடுத்திருந்தீங்கன்னா
அது என்னால சகிக்க முடியாததா, தாங்க முடியாததா. ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையில படுகிறதான கஷ்டத்தையும் பாடையும் போராட்டத்திலையும் ஆண்டவர் உங்களோடு துணை நின்று அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, அதை தாங்கிக் கொள்ள, அதை நடத்த, அதை செய்து முடிக்க ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறாங்க. நிறைய நேரங்கள்ல அதனாலதான் இந்த காரியத்தை நானா செஞ்சேன் அப்படின்ற ஒரு ஆச்சரியம். நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய காரியத்தை நம்மளால யோசிச்சே பார்த்திராத ஒரு காரியத்தை, ஒரு பெரிய விஷயத்தை நாம செஞ்சு முடிச்சிருப்போம். ஆனா அது முடிச்சதுக்கு அப்புறம் நானா செஞ்சேன் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு உண்டா. அப்படிதான் நம்ம அம்மா கூட சாப்பாடு எடுக்கும் போது அது எப்படி விழுந்தது, எப்படி வச்சாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனாலும் அந்த சுடுதண்ணி ஊத்துனது, அந்த தண்ணி ஊத்துனது அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா ஆண்டவர் கூட இருந்தார். ஆண்டவர் அவருடைய தேவ தூதர்களை அனுப்பி என்ன பண்ணுவாங்க, பாதுகாத்து கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில நான் முன்னாடி, ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் பஸ்ல நான் போகும்போது நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, ஆண்டவரே நீங்க என் கூட தான் இருக்கீங்க, ஆண்டவரை பார்க்கணும், தேவ தூதர்களை பார்க்கறோம் அப்படிலாம் சொல்றாங்களே. அப்படி எனக்கு நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட நான் அப்படிலாம் நான் ஃபீல் பண்ணதில்லையே அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தப்போ, நான் அப்படியே ஜன்னல் ஓரத்துல உட்காந்துட்டு நான் தூங்கிட்டேன். பஸ்ல ரொம்ப தூரம் டிராவல் பண்ண வேண்டியது, தூங்கிட்டேன். திடீர்னு எனக்கு ஒரு சொப்பனம் போல நான் பாக்குறேன், ஒரு தேவதூதன் வந்துட்டு நான் போறதான அந்த பஸ்ல அந்த ஜன்னல்கிட்ட பக்கத்திலேயே பறந்துட்டு வர்றாரு அப்படின்னு. ஏன்னா என்னுடைய தலை வந்துட்டு என்னன்னா அந்த பஸ்ல இருந்து இப்படி வெளியில வந்த மாதிரி அப்படி ஒரு காட்சி எனக்கு கண்டு. என்னுடைய தலை வந்துட்டு பஸ்ல இருந்து வெளியில போகும்போது ஒரு தேவதூதன் வந்து பாதுகாத்துட்டே வர்றாங்க. அப்படிதான் நாம நினைக்காத நேரத்துல, நாம யோசித்திராத நேரத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க, அவருடைய தேவதூதர்களை அனுப்பி பாதுகாப்பு. நம்மளை குறித்து கரிசனை இருக்கிறதான ஒரே ஒரு தெய்வம். இந்த உலகத்துல நீங்க போகிற நாம பார்க்கிற தெய்வங்கள் எல்லாம் தெய்வங்களே இல்லை. ஏன்னா எல்லா தெய்வமும் என்ன பண்ணுங்க, நீ ஒரு ஆட்டை கொண்டு வா, மாட்டை கொண்டு வா, இல்லட்டா ஏதாவது கொண்டு வா, அட்லீஸ்ட் முடியாவது கொடு, அப்பதான் நான் உனக்கு ஏதாவது செய்வேன்னு சொல்லும் போது, இந்த உலகத்தில் வந்ததான ஒரே ஒரு தெய்வம் தன்னுடைய உடலில் இருக்கிறதான ஒரு சொட்டு ரத்தத்தை கூட நமக்காக சிந்தி உயிர் விட்ட ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக. அவர் சிலுவையில தொங்கும் போது கடைசியா சொல்றாங்க, விழாவிலே குத்தும் பொழுது என்ன வந்தது, தண்ணீரும் கடைசியில் இருந்த ரத்தமும் அப்படிப்பட்டதான அன்புள்ளது. அவர் இந்த இடத்துல அந்த வியாதியஸ்தனை பார்த்து படுத்திருந்ததான அவனை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் வெகு காலமா வியாதியஸ்தன் என்று அறிந்து, அல்லேலூயா, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெகு காலமாய் பாடுகிறதான பிரயாசத்தையும் போராட்டத்தையும் ஆண்டவர் எப்படிப்பட்டவருங்க, அறிந்தவராய் இருக்கிறார். ஆமென். நீங்க பிறந்ததிலிருந்து இந்த நாள் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்டதான கஷ்டம், ஏன் இப்படிப்பட்டதான போராட்டம் நினைக்கிறீங்களே, ஆண்டவர் அறிந்தவராய் இருக்கிறார். ஒரு மனுஷன் நீங்க போய் நிக்க வேண்டாம், மனுஷனுடைய முகத்தை பார்க்க வேண்டாம், மனுஷன் விசாரிக்கலைன்னு நீங்க யோசிக்க வேண்டாம். ஆண்டவர் அவங்க கிட்ட பேச கூட இல்லை. நல்லா வாசித்து பாத்தீங்கன்னா, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமா வியாதியஸ்தன் என்று அறிந்து, ஆண்டவரே அங்க போய் என்ன பண்றாங்க, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு நாட்கள்ல ஆண்டவர் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார், தேவாலயத்திற்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியத்தை நான் செய்யணும், எந்த காரியத்தை நான் செய்யணும், எந்த காரியத்திற்காக நீங்க வெகு நாட்களா காத்திருக்கீங்க, எந்த காரியத்திற்காக நீங்க மனசு ஒடிஞ்சு இருக்கீங்க, எந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில நடக்காதுன்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களோ, அந்த காரியத்தை செய்ய ஆண்டவர் போதுமானவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. அடுத்த வேத வசனத்தை கூட வாசிப்போம். அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் இறங்கிறான். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஆண்டவருடைய வழியில இருந்து மாறிட்டோம், இல்ல நம்ம ஜெபம் பண்ண தடையாயிடுச்சு, இல்ல நம்ம சர்ச்சுக்கு வர தடையாயிடுச்சு, இல்ல நம்ம வேற எங்கேயாவது போகிறது தடையாயிடுச்சு, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கூட இருக்கிறவங்கள தான் நம்ம என்ன பண்ணுவோங்க, இவங்களாலதான் நான் வரல, இவங்களாலதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு, இவங்க என் பக்கத்துல உட்கார்ந்தாங்கன்னா
எனக்கு ஆராதிக்கவே தோணல, இவங்க கூட நான் பேசினேன்னா எனக்கு நல்லாவே தோணல. அப்படிதான் நம்ம யோசிப்போம் நிறைய நேரம். நம்முடைய வாழ்க்கையில நாம என்ன பண்ணுங்க, மாறணும். ஆமென். நம்மளை எப்படி நாம யோகியமா நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம பார்க்கிற ஒவ்வொருவரையும் யோகியமா நினைக்கிறோம். நம்மளை எப்படி நம்ம வந்துட்டு யோகியமா காண்பிச்சுக்க விரும்புறோமோ அப்படியே அடுத்தவங்களையும் நம்ம என்ன பண்ணுங்க, யோகியமாவும் நியாயமாவும் காண்பிக்க முயற்சி பண்ணும். அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செஞ்சார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல போயிட்டு நீ ஒரு நாள் கூட எனக்கு ஜெபம் பண்ணலையே, நீ ஒரு நாள் கூட எனக்கு கூப்பிடலையே அப்படின்னு கேட்கல. ஆண்டவர் என்னங்க கேட்டாரு, குணமாக விரும்புகிறாயா, நீ சுத்தமாக விரும்புகிறாயா அப்படிதான் கேட்டார். அப்படிதான் நம்மளையும் நம்முடைய வாழ்க்கையில கேட்பார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். என் மகன் ஏதாவது கேட்பான். நம்முடைய வாழ்க்கையில நம்ம கூட இருக்கிறவங்க ஒரே ஒரு நாள் தான் ஜெபம் பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. ஒரே ஒரு இன்டர்வியூ தான் போயிருப்பான், அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கு இல்லையா? ஒரு சிலருக்கு அவங்க வாழ்க்கையில நடக்க வேண்டியதான காரியம் கரெக்டா அந்த டைமுக்கு நடந்துட்டே வந்துட்டே இருக்கும். ஆனா நமக்கு என்ன இருக்கும், தாமதமாவே. ஏன் தெரியுமா? ஏன்னா நாம ஒரு காரியத்தை பிளான் பண்ணி இந்த காரியம் தான் எனக்கு நல்லதுன்னு நாமளே செலக்ட் பண்ணி நாம என்ன பண்ணுவோங்க, கேட்போம் ஆண்டவரே எனக்கு இதான் வேணும். ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, உனக்கு இது இல்ல மகனே, இதை விட மேன்மையானது நான் வைப்பேன். அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுறது, ஒரு சில காரியங்கள் தாமதி. இந்த இடத்துல கூட அவன் வியாதியஸ்தன்னு அறிந்து ஆண்டவர் பார்க்கிறது போல நம்முடைய வாழ்க்கையில நாம படுகிறதான கஷ்டத்தையும் போராட்டத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாருங்க, அறிந்தவராக இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறதான ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் அறிந்தவராக. அடுத்த வசனம் 8வது வசனம் எப்படி சொல்றது, இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். 2 காரியத்தை ஆண்டவர் அவன்கிட்ட சொல்றார். ஒரு காரியத்தை கேட்டார், நான் உன்னை சொந்தமாக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? 2 காரியத்தை அவன்கிட்ட சொல்றாரு. எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ஆமென், அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த இடத்துல எல்லாம் எழுந்திருக்க வேண்டுமோ அந்த இடத்துல எல்லாம் நீங்க எழுந்திருக்க வேண்டியதான நாள். அதிகாலையில எழுந்திருங்க. ஆமென். சும்மா உட்கார்ந்து எதையாவது பார்த்துட்டு இருக்கும் போது, வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது, இல்ல கேம் விளையாடிட்டு இருக்கும் போது எழுந்திருங்க. அந்த கட்டை விட்டு எழுந்திருங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களை கட்டி வச்சிருக்கிறதான அந்த கட்டை விட்டு எழுந்திருங்க. எழுந்திருந்து என்ன பண்ணுங்க, நடங்க, ஆண்டவரோடு சேர்ந்து நடங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. 38 வருஷமாய் கூட இருந்த அவன் படுத்திருந்ததான படுக்கையை ஆண்டவர் எடுத்துக்கொண்டு நடந்து சொன்னார் தெரியுமா? ஏன்னா 38 வருஷமா அவனோடு தொடர்புள்ளது எதுங்க, அந்த படுக்கை மட்டும்தான் இருக்கு. அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில நீங்க உங்களுக்கு இருக்கிறதான ஆசீர்வாதம், உங்களுக்கு இருக்கிறதான சுபாவம், உங்களுக்கு இருக்கிறதான பொறாமை, உங்களுக்கு இருக்கிறதான கர்வம் எல்லாவற்றையும் நீங்க எடுத்துட்டு ஆண்டவர் கூட போங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் அப்பதான் நீங்க யோசிப்பீங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் எப்படிலாம் இருந்தேன், எப்படிலாம் கர்வமா இருந்தேன், எப்படிலாம் பொறாமையில இருந்தேன், எப்படிலாம் வியாதியில இருந்தேன், எப்படிலாம் துன்பத்துல இருந்தேன், எப்படிலாம் கஷ்டத்துல இருந்தேன். ஆனா இந்த கஷ்டத்தை ஆண்டவர் மாற்றி என்னை எப்படி உயர்த்தி வைத்திருக்கிறார்னு நம்ம அதை பார்க்கும் போதெல்லாம் அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வியாதியஸ்தன் கூட அவனுடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் அந்த படுக்கையை பார்க்கிறானோ அப்பெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ததான அற்புதத்தை அவன் கவனித்திருப்பான், யோசிச்சு பார்த்திருப்பான். எப்பெல்லாம் அந்த படுக்கையை பார்க்கிறானோ 38 வருஷமா ஒரே இடத்துல கடந்தனே அப்படின்ற அந்த எண்ணம் அவனுக்குள்ள உருவாகும் இல்லையா? கண்டிப்பா யோசிச்சிருப்பான். 38 வருஷமா நான் ஒரே இடத்துல படுத்திருந்தேன், ஒருத்தர் கூட என்னை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கேட்கல. ஆனா என்ன பார்த்து ஒருத்தர் என்ன கேட்டாருங்க, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கேட்கிறதற்கோ விசாரிக்கிறதற்கோ உங்களை கவனிக்கிறதற்கோ யாரும் இல்லைன்னு நினைச்சிருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க மேல அன்பு வைத்ததுனாலதான் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த வார்த்தைகளை கேட்கும்படியா.
ஆண்டவருடைய திட்டம் உங்கள் மேல இருக்கிறதான திட்டம் என்ன தெரியுமாங்க? நீங்க இருக்கிற இடத்துலயே அப்படியே படுத்திருக்கணும் அப்படின்றது ஆண்டவருடைய திட்டம் இல்லை. நீங்க இருக்கிற கஷ்டத்திலே இருக்கணும், இருக்கிற நோயிலே இருக்கணும், இருக்கிற பிரச்சனையிலே இருக்கணும், இருக்கிற கடன்பாரத்திலே இருக்கணும் அப்படின்றது ஆண்டவருடைய திட்டம் இல்லை. அதை எடுத்துக்கிட்டு நீங்க ஆண்டவரோடு நடக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நடக்கும்போது என்ன பண்ணுவீங்க? ஆண்டவருக்கு சாட்சியா இருப்பீங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க பட்டதான கஷ்டம், போராட்டம் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க? எடுத்துட்டு இனி என்ன பண்ணுங்க? ஆண்டவரே கூட இருக்கிறார். ஆண்டவரே இந்த வருடத்துல இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு முன்பாக தந்திருக்கு. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க, உங்களுக்கு தந்ததான வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவருடைய அபிஷேகத்தையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிச்சுக்கணும்னா நீங்க ஆண்டவருக்குள்ள என்ன பண்ணுங்க? அறிக்கை செய்யும். யாரெல்லாம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆண்டவரே இந்த வருடத்துல இந்த வாக்குத்தத்தத்தை தந்திருக்கீங்களே அப்படின்னு ஜெபம் பண்ணிருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் அப்படி ஜெபிக்கிறவர்களுக்காக நான் ஆண்டவரை பற்றி ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவரே ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் என்னோடு கூட இருக்கு. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, வேத வசனத்தை சொல்லுங்க, உங்களுக்கு தந்ததான வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க. ஆண்டவர் சபைக்காக கொடுத்ததான வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆண்டவரே அந்த வாசல் எங்க எனக்கு காண்பீங்க, நான் போகணும், நான் எடுத்துக்கணும், என்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. 9வது வசனத்துல இப்படியா சொல்லி இருக்குது, அவன் உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அது அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. உடனே என்ன பண்ணுச்சுங்க? உடனே என்ன பண்ணுதுங்க? அவனுடைய வியாதி மாறி சொஸ்தமா அவனுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில இதுவரை கண்டதான எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் இந்த நாளிலே இந்த சபையிலே இந்த இடத்துல ஒரு 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 முற்றுப்புள்ளியை வைத்து ஒரு புதிய ஆரம்பத்தை காண்பிக்க விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரை நீங்க உங்க கட்டுப்பாடுக்குள்ள இருந்தது போதும். நீங்க ஆண்டவருக்கு விட்டு கொடுங்க. ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வா. எப்பெல்லாம் நீங்க தனியா ஜெபம் பண்றீங்களா, தனியா போகும்போது சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நேரத்துல நான் இந்த இடத்துல இருப்பேன், ஆண்டவரே எனக்காய் உங்களுடைய தேவதூதர்களை அனுப்பு. அடுத்த நாள்ல இருந்து நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க வரதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல தேவதூதன் உங்களுக்காக காத்துட்டு இருக்கான், ஜெபம் பண்ணிருக்காரு. ஒருத்தர் எக்ஸாம்பிள், ஒருத்தர் ஒரு 10 கேடி தரேன்னு சொன்னாருன்னா நீங்க எத்தனை மணிக்கு போவீங்க? அவர் 5 மணிக்கு சொல்லியிருப்பாரு, நீங்க எத்தனை மணிக்கு இருப்பீங்க? 4:30 அங்க இருப்பீங்க, வெயிட் பண்ணுவீங்க. அந்த 10 கேடி உங்க கையில கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் பாருங்க, அந்த 10 கேடி உங்க கையில கிடைக்குது. எவ்வளவு நேரம் இருக்கும் அது? உங்களுக்கு ஒரு காய்ச்சல் இருந்ததுன்னா இன்னொரு 10 கேடி கடன் வாங்குற அளவுக்கு ஆயிடும் இல்லையா? ஆனா இந்த உலகத்தை அழியாத ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதான தேவன், அவர் நம்ம எவ்வளவு நாள் காக்க வச்சிருக்கோம்? நமக்கு தெரிந்ததான நாளில் இருந்து, நம்ம ஆண்டவரை பத்தி தெரிந்ததான நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் காக்க வச்சுட்டே இருக்கோம் இல்லையா? அது போல இனி இல்லாம நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருப்போம்? விட்டு கொடுப்போம். எல்லா நேரத்திலும் நம்ம போலவே மற்றவங்களையும் பத்தி யோசிப்போம். நம்முடைய ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்துக்குவோம். எப்படி ஆண்டவர் வந்துட்டு அந்த இடத்துல நீ என்னை கூப்பிடலையே, நீ எனக்காக எதுவும் செய்யலையே அப்படின்னு எதிர்பார்க்காம ஆண்டவர் எப்படி அந்த வியாதியஸ்தனை கண்டு மனதுருகினாரோ அப்படியே நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை பின்பற்றி மனதுருகுவோம். ஆமென். ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன பண்ணுங்க? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் இழந்து போனது, இதுவரைக்கும் கிடைக்காதது, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான காரியத்தை நான் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எனக்கு கிருபை செய்யும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்களுடைய பாதத்துல காத்திருக்க, ஆண்டவரே உமக்கு சாட்சியா இருக்க, ஏதாவது நான் பெற்றுக்கொள்ள, ஏதாவது நான் உமக்காய் செய்ய ஆண்டவர் எனக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, வெகு நாட்களாய் காத்திருந்த, 38 வருஷமாய் காத்திருந்த ஒரு மனுஷன் மேல ஆண்டவரே நீங்க மனதுருகிறது போல இந்த நாளில என் மேலாய் மனதுருங்க. என்னுடைய காரியங்கள் எல்லாம் லேசானதப்பா, உங்களுடைய பார்வையில லேசானது. ஆண்டவரே, இந்த காரியத்தை என்னால செய்ய முடியாது, ஆனால உங்களால செய்ய முடியும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இது நடக்காதுதான், நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன்,
இது நடக்கவே இல்லை, இதுவரைக்கும் தாமதமாக தான் இருக்கு. அநேக ஆசீர்வாதங்களை நான் இழந்து போயிட்டேன். என்னுடைய கையில கிடைச்சி கூட நான் இழந்து போனதான ஒரு மகனாய் காணப்படுறேன். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே நான் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு இப்படி ஆலயத்திற்கு வருகிறேன். ஆனாலும் நான் திரும்பி போகும்போது ஆண்டவரே நான் வெறுமையாக தான் போறேன். இந்த நாளில நான் கேட்டதான வேத வசனத்தின்படி என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்க கருத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க பொறுப்படுத்துங்க. கண்களை மூடி தேவ தாமே அந்த நாளிலே பேசின வார்த்தைகளின்படியே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை தேவன் மாற்றும்படியாக சூழ்நிலைகள் அனைத்து தேவனை மாற்றுவார்கள் விசுவாசத்தோடு நம்ம எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை மாற்றும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நிமிஷமாய் இடத்திலிருந்து தேவனாகிய கர்த்தராமே எங்களை தரமட்டமாக தாழ்த்துகிறோம் என்று சொல்லுவோம். வாழ்க்கையில பல பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தாலும் கர்த்தர் மாற்ற வல்லவர் என்பதை விசுவாசித்து நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. பலவீன நேரங்களில் செய்து ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒரு விடுதலை தரும்படியாக நின்றவண்ணமாக அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ராத்திரிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனாய் கர்த்தர் தாமே எங்களோடு மட்டுமாய் இடைப்பட்ட தயவுக்காய் நன்றி.
ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்து உம்மை துதித்து ஆராதிக்க நீ பாராட்டின தயவுக்காய் நன்றி. இந்த நாள் ஆண்டவரே, நான் கேட்ட இந்த வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் தேவனை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தினால் உடைத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரும் கருத்தை கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாள் ஆண்டவரே, வர தடைப்பட்ட பிள்ளைகளை வரும் நாட்கள் கொண்டு வருகிறாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை பதில் செய்த கிருபைக்காய் நன்றி அப்பா. தொடங்குதல் முடிவு வரைக்குமான எல்லா காரியங்களையே ஆண்டவர் முன்னிருந்து நடத்தின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுதா. இந்த நல்ல பலவீனத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, பாரத்தோடு, பிரச்சனையோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுகிறாங்க. கர்த்தர் சமாதானத்தை தேவனாய் கர்த்தர் ஒவ்வொருவரும் ஆறுதல் பலப்படுகிறாங்க. கொடுத்த காணிக்கைக்காய் ஜெபிக்கிறோம். சொன்ன சாட்சிகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லா காரியங்களையும் ஆசீர்வாதமாக நடத்தி தந்த கிருபைக்காய் நன்றி. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். ஸ்துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் வேறுபட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.